இந்த படம் வந்து நம்ம மைண்ட் எதுக்கு வந்து இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு படம் அப்படின்னா, ஒரு கலைஞன் வந்து அவன் எவ்வளோத்துக்கு சப்ரஸ் ஆகிறானோ அந்த விஷயத்தை வந்து சொல்கிறதுக்கு ஒரு மீடியம் தேவை. அந்த மீடியம் தான் வந்து இந்த படம் நினைக்கிறேன். இந்த சப்ஜெக்ட் ஆக்சுவலி திஸ் இஸ் a real life சப்ஜெக்ட் அல்ல. அப்போ எப்படி நீங்க get to know about this and இன் தமிழ்நாடு லைக் எப்படின்னா இப்போ இங்கே கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் வந்து எல்லாருமே வந்து சுற்றி வந்து மலை கிராமங்கள் தான் இருக்குது. தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா மலை கிராமங்கள் இருக்கிற மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, நீங்கள் நிறைய பார்த்துருக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் சிட்டி லைஃப்பில் இருக்கிற யாருக்குமே வந்து அந்த மாதிரி தெரியாது. டோலி கல்ச்சர் நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. டோலி கல்ச்சர் என்னென்னா ஒரு உயிர் வந்து பிறக்கிறது வந்து கடவுளுடைய கிஃப்ட். அதே உயிர் அனாமத்தா சாவுது அப்படின்னும் போது வந்து அது மிகப்பெரிய வன்முறை. அந்த வன்முறையை வந்து தொடர்ந்து நடக்குதுன்ற ஒரு ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எப்படியாவது வந்து நம்ம காமிக்கணுன்ற மீடியம் தான். இந்த மீடியம் வந்து கரெக்டாக இருக்குது, கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் இருக்கீங்க. Okay, all right. Let's pass the mic to Sheila. Hi. Yeah, how was the whole experience of this movie? We all know her. നമ്മുടെ കുമ്പളങ്ങി നൈറ്റ്സ് എന്ന ഒറ്റ മൂവി മതി അല്ലേ ഷീല എന്ന ആക്ട്രസിനെ നമുക്ക് ഓർത്തിരിക്കാനായി. സോ യാ, தேங்க் யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னோட மனசுலேருந்து நான் ரொம்ப ஒரு பெரிய பிக் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இந்த படத்துக்காக கெவிக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு ப்ரெசன்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே வந்து இந்த படத்துக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்தது ரொம்ப 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 ப்ரௌடாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் ரொம்ப ஐ ஃபீல் வெரி 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 ஹாப்பி. மூவி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ரெண்டுமே எனக்கு டிஃப்ரெண்ட் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா ஆன் ஸ்க்ரீன்லேயும் நான் ஒரு பெரிய இந்த ஸ்டோரி எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தது இந்த கேரக்டர். ஆஃப் த கேமரா ஷீலாவுக்கு நான் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும். ஏன்னா அங்கே டென்ட்டு தான் இருந்தது. என்னோடய ஃபிசிக்கல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் எல்லாத்தையுமே நான் வந்து படம் முடிகிற வரைக்கும் ரொம்ப செக்யூர் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ரொம்ப டாஸ்காக தான் இருந்தது. எனக்கு பிக் டாஸ்க் ஆக்சுவலி டைரக்டரும் சினிமாட்டோகிராஃபரும் கொடுத்தாங்க இந்த படத்தில். ஏன்னா அங்கே ஃபுல் எனக்கு நைட் சீக்வென்ஸ் தான் மைனஸில் தான் இருந்தது. டிகிரி வந்து நான் 2-3 சீன்லலாம் வந்து ஸ்டிஃப் ஆகிடுச்சு என் பாடி, லைக் பிளட் ஃப்ளோவே ஆகலை. என்னை தூக்கிட்டு வந்து கேம்ப் ஃபயர்லாம் போட்டு தான் வந்து லைக் நார்மலைஸ் ஆனேன். பாடி டெம்பரேச்சர் ரொம்ப லோ ஆயிடுச்சு. ஏன்னா குளிர் தாங்க முடியல. அவ்வளோ ஸ்ட்ரகிள்லேயும் நான் எதுக்கு இதில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நினச்சேன்னா, என்னால் அவங்களுக்கு அஸ் ஏ ஆர்டிஸ்டாக எனக்கு ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை செய்யணும் அப்படின்னா இந்த மந்தாரைன்ற ஒரு கேரக்டரை நான் பண்ணி இது மூலமாக ஆடியன்ஸ்க்கு அந்த மாதிரியான ரூரலில் இருக்கிற மக்களுக்கு நம்மளுக்கு ப்ரிவிலேஜாக கிடைக்கிற ஒரு சின்ன விஷயம் கூட அங்கே அவங்களுக்கு பேசிக் நீடாக இருக்குது. அது அவங்களுக்கு கிடைக்குதுன்னா ஐ ஃபீல் வெரி வெரி ப்ரவுட். நான் அதில் ஒரு பார்ட்டாக ஒரு புள்ளியாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த நேரத்தில். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆக்ட்ரஸ் ஜீவா. யா, இங்கே வந்திருக்கிற சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ரெஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா நாங்கள் வந்து சென்னையிலேருந்து இங்கே வந்திருக்கோம். நான் ஃபஸ்ட் டைம் கேரளாவில் ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷத்தில் எனக்கு அழுகையே வந்துருச்சு. ஏன்னா எங்களுக்கு ஒரு பொது டீம், எங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ண இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. ஒரு நல்ல விஷயத்தை பண்ணுறதுக்காக எங்கள் குழுவில் இருக்கிற இயக்குனர், கேமராமேன், ஹீரோயின் எங்கள் டீம் மொத்தமும் இந்த படத்தில் வந்து ஒரு உலகெங்கிலும் இருக்கிற ஒரு மலைவாழ் மக்களுடைய குரலை வந்து வெளியே கொண்டு வர்றதுக்காக எங்கள் கெவின்ற ஒரு குரல் மூலமாக ஒரு குரல் கொடுத்துருக்கோம். இந்த குரல் கேட்டு அந்த ஊருக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதுதான் எங்களோட ரியல் சக்ஸஸ்ன்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் வந்து எங்கள் டைரக்டர், ஹீரோ, கேமராமேன், எங்கள் டீம், டைரக்ஷன் இவங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் ரிசர்ச் பண்ணி அந்த வில்லேஜில் போய் தங்கி இருந்து இதை எப்படியெல்லாம் பண்ணணுன்ற அவங்க பிளான் பண்ணி தான் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. நாங்களும் அவங்க கூட சேர்ந்து இதில் ஒத்துழைச்சிருக்கோம். ஸோ எங்கள் இயக்குனர், எங்கள் டீம் எல்லாம் சேர்ந்து ஒரு குரல் கொடுக்க நினச்சிருக்காங்க. அந்த குரலில் நாங்களும் இருந்திருக்கொண்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை நீங்கள் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். உங்கள் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன்.
நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன வேணாலும் நடக்கும். சோஷியல் மீடியா பவர் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த படத்தில் நான் எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். இப்படி ஒரு கதாபாத்திரத்தை எனக்கு வடிவமைச்சு கொடுத்த என் இயக்குனர் தமிழ் அவர்களுக்கும் நன்றி, ஜெகன் அவர்களுக்கும் நன்றி, ஷீலா சிஸ்டர். நான் நடிக்கும்போது எனக்குமே நிறைய விஷயம் அங்கே பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய அந்த ஆக்டிங்கை பார்த்துட்டு நானே அழுதுட்டேன் நிறைய இடத்துல. லாஸ்ட்டு சீன் பார்த்தீங்கன்னா அவங்கள பிடிச்சிட்டு இருப்பேன், அப்போது ஒரு ரியாக்ஷன் பண்ணுவாங்க. எனக்கு அவங்க பார்க்கும்போது இப்படிலாம் பண்ணணும் உணர்வுபூர்வமா அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டது. நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஜாக்லின் ஒரு சிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அவங்களுமே ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. எங்கள் டீமில் இருக்கிற எல்லாருமே நல்லா பண்ணாங்க. எங்கள் டீம் எல்லாரும் சார்பாக உங்ககிட்ட நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். உங்கள் குரல் மூலமாக கெவியோட குரல் உலகெங்கும் ஒழிக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.